Hi friends, today I am going to tell about 69th Divyasam Tiruvallaval. Perumal Kola Perumanan Tiruval Vallavan நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் விமானம் சதுரங்க கோல விமானம் தீர்த்தம் கண்டகர்ண தீர்த்தம் பிரதிஷம் கண்டகர்ணன் மொத்தம் 22 பாசரங்கள் பாடப்பட்டுள்ளது. திருவள்ளா ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவுள்ளா ரயிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்வார் பாசரம் உள்ளது. இது ஒரு 69வது திவ்யதேசம். திருவுள்ள பிரதான திருத்தலம் திருவுள்ள திருவாழ்கின்ற திருமார்பை உடையவன் திருவல்லவன் என்று பெருமாளுடைய திருநாமம். வல்லப மரபி திருவல்வா என்று ஆகி இப்போது நிற்கிறது. ஸ்ரீ வல்லபன் என்று திருநாமம். கோலபுரான் பெருமாளுடைய திருநாமம். இந்த திருக்கோலம் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் கண்டன தீர்த்தம் கிழக்கே திருமுக மண்டலம் சதுரங்க கோல விமானம் கண்டகரண காட்சி. சங்கரமங்கலம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பதிவிரதை இத்திருத்தலத்தில் வந்து ஏகாதேசி விரதம் இருந்து துவாதேசி என்று பெருமாளுக்கு உணவு படைத்து அதன் பின் தன் விரதம் முடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். தோலகாசுரன் என்ற அரக்கன் ஒருவன் இந்த விரதத்திற்கு இடையூறு செய்ய துன்பம் விளைவிக்கவே அப்பெண் அரக்கனை வதம் செய்ய எம்பெருமாளை வேண்டிக் கொண்டாள். எம்பெருமாளே பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து தோலகாசுரனை எதிர்த்தார். தோலகாசுரன் மிக கடுமையாக எம்பெருமானுடன் யுத்தம் செய்து எம்பெருமான் சங்கர சக்கராய தேவி அதை அவனை துண்டாக ஆக்கிவிட்டது. அது தலை விழுந்த இடம் தலையார் என்றும் அவர் கை விழுந்த இடம் பார் என்றும் கால்கள் விழுந்ததும் காலாறு என்றும் இன்றும் அழைக்கப்படுகிறது. திருவள்ள மார்பை பரமச்சாரி மரத்திற்கு கண்ட பதிவிரதை வைத்திருப்பது எம்பெருமான் என்று ஐயுற்று திருவாள் மார்பை தரிசிக்க வேண்டும் என்று கேட்க அவரின் வேண்டுகோளின்படி திருவாள் மார்புடன் இன்று பக்தருக்கு அருள்பாவிப்பதாக ஐதீகம். இதனையொட்டி திருவள்ள வாழ் என்ற பெயர் உண்டாயிற்றது என்று வரலாறு. இந்த பகுதியினால கழுகு பெருமானுக்கு அன்னம் விட்டு உப்பு மாங்காய் அளித்த அளவா அதை உண்டு விட்டு அந்த அழைத்து இருக்கும் இடத்தில் எம்பெருமான் கிழக்கு நோக்கி நின்றதாலும் திருவல்லா என்று திருவல்லவர் என்றாயிற்று. கண்டகர்ணன் பிணத்தை எடுத்து கொண்டு போய் பெருமாளுக்கு விருந்தாக கொடுத்தார். மோட்சத்தை கொடுத்தார். ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டிய குணம் கிருபை போலும் சேனத்தை விளைவிக்கும் கிருபையானவர் எம்பெருமான் காட்டினார். ஆழ்வார் 5ஆம் பத்து 9ஆம் திருவழி 10 பாசர்கள் திருவள்ள பெருமாள் எடுத்து சரணாகதி அடைந்துள்ளார். நம்மாழ்வார் 5 வருஷத்து திருவல்லவாம். இனி சரித்திரம் பார்ப்போம். திருவாள் மார்புகின்ற பார்த்துவிட்டு நீ திருவல்லவன் கொடுத்து எம்பெருமான் தரிசனம் தர வேண்டும் என்று திருவள்ளவாரனுடைய ஸ்ரீ வல்லவனாக இன்று வரைக்கும் எழுந்திருக்கிறார். பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் சொல்லும் லோகசூரன் என்ற கைகளுக்கால் தீர்ந்தது. உடனே பெருமாள் அப்போதுதான் சண்டைத்து வந்திருக்கிறார் அல்லது ஆயாசமா இருந்த போதுனால் சின்னதா பாயசம் இருக்க வேண்டும் என்று சின்ன காம பாலை எடுத்து உப்பு மாங்காயோடு கொடுத்தார். இன்னும் அந்த பெருமாள் அத்தனையும் பெருமாள் உப்பு மாங்காயை வைத்து பிரசாதமாக கொண்டாடுகிறார்கள். சுதர்சன ஆழ்வாருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. ஊர் இதுதான். இந்த ஊரில் கோவில் அதே ஒரு 50 அடி உயரத்தில் கருட கம்பம் நீளமான மண்டபம். அதில் கருட கம்பத்தில் கீழே 50 அடி இருக்கிறது. அதுக்கு மேலே போன ஒரு கருடம் இருக்கிறார். ஆகாசத்தை நோக்கி பறக்கும்படி இருக்கும் இந்த பெருமாளை எழுந்தல் செய்தார். இந்த பெருமாளுடைய திருக்கோலமணி எழுந்தல் செய்து விஸ்வகர்மா துவாரத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். கருடன் கலியுகத்தில் பிரதிஷ்டை செய்யலாம் என்று மறைத்து வைத்திருந்தார். பக்கத்தில் மேற்கூறி என்ற மேற்கு நதி என்ற ஆறு இருந்து அந்த ஆற்றில் இவரை பிரதிஷ்டை செய்யலாம் என்று பெருமாள் எழுந்தமைக்கப்பட்டு எழுந்தருளி செய்திருக்கிறார். சோபன சேரன்மா பெருமாளுடைய ராணி கடவுள் தோன்றி இன்றைக்கும் 2003 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெருமாள் எழுந்தருளிப்பட்டார். துவாரஷி என்ற 12,000 வாழைப்பழங்களை சமர்ப்பித்தார். 20,000 திருவிழாக்கும் இன்றைக்கும் 12,000 வாழைப்பழம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இதை நாம் தரிசனம் செய்யலாம். திருவுள்ளபடி என்ற ஆழ்வாருடைய பாசுரம் நாமும் சென்று 69வது தேச தரிசனம் செய்தால் மலையாள நாட்டில் உள்ளது. நம்மளும் மோட்சம் பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.